வணக்கம். பின் செய்திகளுக்காக நான் சுதர்சன் செல்வராஜ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் கிசான் நிதியில் 17வது தவணையை விடுவிக்கும் கோப்பில் முதல் கையெழுத்திட்ட. இனி விரிவான செய்திகள். கிராமம் மற்றும் நகர்ப்புற ஏழை மக்களுக்கு மேலும் 3 கோடி வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்ய பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற முதல் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பிரதமராக 3வது முறையாக பதவியேற்றிருக்கும் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையின் முதல் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் ஏற்கனவே 4.21 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ள நிலையில் தற்போது மேலும் 3 கோடி வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 கோடி வீடுகளும் நகர் மற்றும் ஊரக பகுதிகளில் அமையும். தகுதியான குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கூடுதலாக வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் இலாக்கா ஒதுக்கீடு, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைமுறைகள், முதல் 100 நாட்களில் மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. பிரதமர் அலுவலக ஊழியர்களுக்கு நேர கட்டுப்பாடு என்பது கிடையாது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் அலுவலக ஊழியர் முன்னிலையில் உரையாற்றிய அவர், பிரதமர் அலுவலகம் என்பது மோடிக்கானது அல்ல எனவும் அது மக்களின் அலுவலகமாக மாற வேண்டும் எனவும் கூறினார். பிரதமர் அலுவலக பணிக்குழுக்களுக்கு நேர கட்டுப்பாடோ சிந்தனைக்கு எல்லையோ இல்லை என்ற அவர், வளர்ந்த இந்தியா என்ற உறுதிப்பாட்டை அடைய அனைவரும் கடினமாக செயலாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் நாட்டை எட்ட முடியாத உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பிரதமர் கிசான் நிதியில் 17வது தவணையை விடுவிப்பதற்கான கோப்பில் பிரதமர் மோடி முதல் கையெழுத்திட்டு பணிகளை தொடங்கினார். இந்தியாவின் பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக பதவியேற்றுக் கொண்ட பிரதமர் மோடி டெல்லியில் உள்ள தனது அலுவலகத்திற்கு சென்று இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் கிசான் நிதியின் 17வது தவணையை விடுவிப்பதற்கான கோப்பில் பிரதமர் மோடி தனது முதல் கையெழுத்திட்டு பணிகளை தொடங்கினார். இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள 9.3 கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 20,000 கோடி ரூபாய் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது. கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதியான விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த திமுகவைச் சேர்ந்த புகழேந்தி உடல்நலக்குறைவால் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி உயிரிழந்தார். இதனையடுத்து விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக ஏப்ரல் 8ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 6 மாதங்களுக்குள், அதாவது அக்டோபர் 7ஆம் தேதிக்குள் இடைத்தேர்தல் நடத்தியாக வேண்டும். இந்நிலையில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதற்காக வேட்புமனு தாக்கல் வரும் 14ஆம் தேதி தொடங்கும் என்றும் 21ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுக்களை வாபஸ் பெற வரும் 26ஆம் தேதி கடைசி நாளாகும். ஜூலை 10ஆம் தேதி வாக்குப்பதிவும் 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் விக்கிரவாண்டி உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள 13 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் பிற்படுத்தப்பட்டோர் அமைச்சர்கள் 27 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்தியாவில் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற்றது. இதில் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் பாஜக மட்டும் தனித்து 239 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. கடந்த 2 முறை அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிரதமர் மோடி இந்த முறை கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். புதிய அமைச்சரவையில் தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதளம் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 11 பேர் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், எல் முருகன் ஆகிய 3 பேர் மீண்டும் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். பிரதமர் மோடியின் கேபினெட் அமைச்சர்களில் 9 பேர், இணை அமைச்சர்களில் 24 பேர் புதுமுகங்கள் ஆவர். இதில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் 27 பேருக்கும், பட்டியலினத்தைச் சேர்ந்த 10 பேருக்கும், பழங்குடியினத்தைச் சேர்ந்த 5 பேருக்கும் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. சிறுபான்மையினர் 5 பேரும் அமைச்சர்களாகும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் 3வது அமைச்சரவையில் மத்திய கேபினெட் அமைச்சர்களாக நிர்மலா சீதாராமன் மற்றும் அன்னபூர்ணா தேவி, மத்திய இணையமைச்சர்களாக சாவித்ரி தாக்கூர், நிமுபென் பம்பானியா, ரஷூ கட்சே, ஷோபா கரந்த்லாஜே, அனுப்பிரியா பட்டேல் 7 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்தியாவும் மாலத்தீவும் நெருக்கமாக இணைந்து செயல்படுவதை எதிர்நோக்குவதாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாலத்தீவிலிருந்து இந்திய வீரர்களை திரும்பப் பெறுமாறு சீன ஆதரவாளரான அந்த நாட்டின் புதிய அதிபர் முகமது மோயிஸ் இந்திய அரசிடம் அறிவுறுத்தினார்.
இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே உறவில் விரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் மோடியின் பதவியேற்பு விழாவில் மாலத்தீவு அதிபர் முகமது முய்சூப் பங்கேற்றார். அது மட்டுமின்றி அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றதை பெருமையாக கருதுகிறேன் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் டெல்லியில் மாலத்தீவு அதிபர் முகமது முய்சூவை மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்தார். இந்த புகைப்படத்தை எக்ஸ் சமூக வலைதளத்தில் ஜெய்சங்கர் பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாலத்தீவு அதிபர் முகமது முய்சூவை டெல்லியில் சந்தித்தது மகிழ்ச்சி அடைந்ததாகவும் இந்தியாவும் மாலத்தீவும் நெருக்கமாக இணைந்து செயல்படுவதை எதிர்நோக்குவதாகவும் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பேருந்து மீது தாக்குதல் நடத்திய 2 பயங்கரவாதிகளை பிடிக்க போலீசார் ஆளில்லா விமானங்கள் உதவியுடன் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் ரியாஸிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு ஒரு பேருந்தில் ஏராளமான பக்தர்கள் சென்று கொண்டிருந்தனர். ஷிவ்கௌரி கோயிலிலிருந்து சுக்ரா வழியாக ரியாசி மாவட்டத்தின் பூனி பகுதியை பேருந்து அடைந்தபோது அதன் மீது பயங்கரவாதிகள் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் 9 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் படுகாயமடைந்தனர். இது தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தாக்குதலில் ஈடுபட்டது 2 பயங்கரவாதிகள் என தெரியவந்தது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ரியாசி காவல் கண்காணிப்பாளர் மோகிதா சர்மா, ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:10 மணி அளவில் பேருந்து மீது தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் சுமார் 15 நிமிடங்கள் துப்பாக்கிச்சூடு நடந்ததாக சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் தெரிவித்ததாகவும் கூறினார். இந்த தாக்குதலில் ஈடுபட்டது 2 பயங்கரவாதிகள் என தெரியவந்துள்ளதாகவும் கூறினார். சம்பவ இடத்தில் இந்திய ராணுவம் மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் முகாமிட்டுள்ளதாகவும் வனப்பகுதியில் ஆளில்லா விமானங்கள் மூலம் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நீட் தேர்வு எழுதியவர்களில் 1500க்கும் மேற்பட்டோருக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நிகழாண்டு இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்காக நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. ஹரியானாவில் உள்ள ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 6 மாணவர்கள் உள்ளிட்ட நாடு முழுவதும் 67 பேர் நீட் தேர்வில் 720க்கு 720 பெற்றது பெரும் சர்ச்சையானது. நீட் தேர்வில் குறிப்பிட்ட சில மாணவர்களுக்கு மட்டும் கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மாணவர்கள் சிலர் புகார் தெரிவித்திருந்தனர். இந்த சர்ச்சையை தொடர்ந்து நிகழாண்டு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. இதனையடுத்து கருணை மதிப்பெண் அளிக்கப்பட்ட விவகாரம் குறித்து 4 பேர் கொண்ட உயர்நிலைக்குழு அமைத்து விசாரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நீட் தேர்வு எழுதியவர்களில் 1500க்கும் மேற்பட்டோருக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பீகாரில் நீட் வினாத்தால் கசிந்ததாக புகார் எழுந்ததை அடுத்து நிகழாண்டுக்கான தேர்வை மீண்டும் நடத்தக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அமைச்சரவையில் இருந்து நடிகர் சுரேஷ் கோபி விலகியிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அதனை அவர் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் திருச்சூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நடிகர் சுரேஷ் கோபிக்கு மத்திய இணையமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டது. இதனையடுத்து டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவிலும் சுரேஷ் கோபி இணையமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் சினிமாவில் கவனம் செலுத்த இருப்பதால் சுரேஷ் கோபி எந்த பதவியையும் மத்திய அரசிடம் கேட்கவில்லை என்றும் அமைச்சரவையிலிருந்து சுரேஷ் கோபி விலகப் போவதாகவும் தகவல் வெளியானது. இந்த விவகாரம் பேசுபொருளானதை அடுத்து மத்திய அமைச்சராக தான் தொடரப்போவதாக சுரேஷ் கோபி தனது எக்ஸ் பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் தான் ராஜினாமா செய்யப் போவதாக வெளியான தகவல் தவறானது எனவும் கேரளாவின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்காக பிரதமர் மோடியுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கேரள மக்களின் பிரதிநிதியாக மக்களவையில் இருப்பது தனக்கு கிடைத்த பெருமிதம் என்றும் சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் கள்ளக்கடல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் குமரி, நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் இந்திய கடல்சார் தகவல் மையம் கள்ளக்கடல் நிகழ்வுக்கான எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாளை இரவு 11:30 மணி வரை இந்த எச்சரிக்கை தொடரும் என்பதால் கரையோரம் இருப்பவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திடீரென கடல் கொந்தளித்து கரையோரங்களில் பாதிப்பை ஏற்படுத்துவதையே கள்ளக்கடல் நிகழ்வு என கூறப்படுகிறது. டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சி தலைமை அலுவலகத்தை காலி செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுடெல்லி உயர்நீதிமன்ற வளாக விரிவாக்கத்திற்காக தற்போது ஆம் ஆத்மி அலுவலகம் உள்ள ரோஸ் அவென்யூ அலுவலகம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜூன் 15ஆம் தேதிக்குள் காலி செய்யும்படி ஆம் ஆத்மிக்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கெடு விதித்திருந்தது. இந்த கால அவகாசத்தை நீட்டித்து தரும்படி உச்சநீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி கட்சியினர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சி தலைமை அலுவலகத்தை காலி செய்ய ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை காலக்கெடு வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மணிப்பூர் முதலமைச்சர் பாதுகாப்பு வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. மணிப்பூர் முதல்வர் பிரேம் சிங்கின் பாதுகாப்பு வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குக்கி மெய்தை இனக்குழுக்களுக்கு இடையிலான மோதல் ஓராண்டுக்கு மேல் தொடர்கிறது. இந்நிலையில் ஜிரிபாம் சாலையில் குக்கி போராளிகள் இத்தாக்குதலை நடத்தியுள்ளனர். இதில் பாதுகாப்பு படை வீரர் படுகாயமடைந்துள்ளார்.
இச்சம்பவத்தை அடுத்து தீவிர தேடுதல் வேட்டையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மணிப்பூர் முதல்வர் பிரேம் சிங்கின் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் அருகே கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் காலதாமதமாக வந்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக கூறியது பொதுமக்களிடையே வியப்பை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஒன்றியத்திற்குட்பட்ட விஷமமங்கலம் அடுத்த சித்தேரி பகுதியில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் சித்தேரி, விஷமங்கலம், ரங்கநாத வலசை, கோடியூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் தங்களின் மாடு மற்றும் எருமைகளை அழைத்து வந்து தடுப்பூசியை செலுத்தினர். அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் முகாமிற்கு சிறிது நேரம் காலதாமதமாக வந்ததற்கு அங்கு வந்திருந்த பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து கவிழ்ந்து 39 பேர் காயமடைந்தனர். அதிகாலையில் விருதுநகர் சாத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் வச்சகாரப்பட்டி பாலத்தின் தடுப்புச் சுவர் மீது மோதி டயர் வெடித்தது. இதில் பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் முருகபூபதி, நடத்துனர் பிரதீப் உட்பட 24 ஆண்கள், 8 பெண்கள், 7 குழந்தைகள் உட்பட பேருந்தில் பயணம் செய்த 39 பயணிகள் காயமடைந்தனர். காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து வச்சகாரப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பதிவு பெற்ற மருத்துவரிடம் மருத்துவச் சான்றிதழ் பெற்ற பின்னரே புதிய ஓட்டுநர் உரிமம் பெறவோ அல்லது பழைய ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கவோ இயலும் என தமிழக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் வெளியிட்ட அறிக்கையில் மத்திய மோட்டார் வாகன விதி எண் 5 படி 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பதிவு பெற்ற மருத்துவரிடம் மருத்துவச் சான்று பெற்ற பின்னரே புதிய ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கோ அல்லது பழைய ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கவோ இயலும் என்றும், தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் பதிவு பெற்ற மருத்துவர்கள் மட்டுமே சாரதி மென்பொருளை இனி பயன்படுத்தி விண்ணப்பதாரர்களுக்கான மருத்துவச் சான்றிதழினை மின்னணு வாயிலாக மட்டுமே பதிவேற்றம் செய்ய இயலும். சாரதி மென்பொருளில் மருத்துவர்கள் தங்களது விவரங்களை உள்ளீடு செய்வது குறித்தும் தங்களது பதிவுகளை உறுதி செய்வது குறித்தும் ஜூன் 11 காலை 11 மணியளவில் மாநிலம் முழுவதும் அந்தந்த வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மூலம் செயல்முறை விளக்கம் காண்பிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகைக்கடையில் நகை வாங்குவது போல் நடித்து 2.5 சவரன் திருடப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குடியாத்தம் தரணம்பேட்டை பகுதியில் நகைக்கடைக்கு வந்த நபர் ஒருவர் மோதிரம், செயின் உள்ளிட்ட நகைகளின் விலைகளை கேட்டுள்ளார். பின்னர் பணம் குறைவாக இருப்பதாகவும் ஏடிஎம்மில் இருந்து பணம் எடுத்து வருவதாகவும் கூறி சென்றுள்ளார். ஆனால் நீண்ட நேரமாகியும் அவர் கடைக்கு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த கடைக்காரர்கள் நகைகளை மதிப்பீடு செய்யும் போது 2.5 சவரன் செயின் காணாமல் போனது தெரியவந்தது. இதனையடுத்து கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தபோது ஏடிஎம்மிற்கு சென்று வருவதாக கூறிய நபர் செயினை திருடிச் சென்றது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் அந்த மர்ம நபரை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கோதை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி மாவட்ட நிர்வாகம் 2வது நாளாக குளிக்க தடை விதித்துள்ளது. சென்னை ஆவடியில் உள்ள எஸ்பிஐ ஏடிஎம்மில் அட்டையை சொருகி நூதன முறையில் 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த வடமாநில சிறுவனை பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். அந்த சிறுவனிடம் 10க்கும் மேற்பட்ட போலி சாவிகள், போலி ஏடிஎம் அட்டைகள் இருந்ததைக் கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு அருகே எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம் செயல்பட்டு வருகிறது. அங்கு பல பேர் பணம் எடுக்க காத்திருந்த போது சந்தேகப்படும்படியான சிறுவன் ஒருவன் போலி சாவி மூலம் ஏடிஎம் இயந்திரத்தை திறந்து பணம் எடுத்துள்ளான். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த மக்கள் அந்த வடமாநில சிறுவனை கையும் களவுமாக பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 15 வயது சிவா என்பது தெரியவந்தது. அவனிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் பணம், 10 ஏடிஎம் கார்டு, போலி சாவிகள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு ஆட்சியர் காலதாமதமாக வந்ததால் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் 2 மாதத்திற்கு பின் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் 1 மணி நேரம் காலதாமதமாக வந்ததால் 3 சக்கர வாகனங்கள் வாங்குவதற்காக காத்திருந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மனு அளிக்க வந்த பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததால் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். பின்னர் வந்த மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மனுக்களை பெற்றுள்ளார்.
இதனால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே குளிர்பான பாட்டிலுக்கு ₹5 கூடுதலாக விற்பனை செய்த கடை உரிமையாளர் மற்றும் அவரது மகனை 11 பேர் கொண்ட இளைஞர்கள் தாக்கிய சம்பவம் குறித்து வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குளித்தலை அருகே கொசூரில் செயல்பட்டு வரும் பேக்கரி கடைக்கு கோட்டை கரையாண்டிப்பட்டியைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவர் குளிர்பானம் குடிப்பதற்காக வந்துள்ளார். வேல்முருகன் வாங்கி குடித்த குளிர்பானத்திற்கு கூடுதலாக ₹5 கேட்டுள்ளனர். இதுகுறித்து வேல்முருகன் கடை உரிமையாளரிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். பின்னர் பணத்தை செலுத்திவிட்டு சென்ற வேல்முருகன் ஊர் நண்பர்களிடம் இதுகுறித்து தெரிவித்துள்ளார். இதனையடுத்து 11 பேர் கொண்ட இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட கடைக்கு சென்று அதன் உரிமையாளர் மற்றும் அவரது மகன் ஆகியோரிடம் தகராறு செய்து தாக்கியுள்ளனர். இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வேலூர் மாவட்டம் சதுப்பேரி அருகே சாலையில் குளம் போல் கழிவுநீர் தேங்குவதை தடுக்கும் வகையில் கழிவுநீர் கால்வாய் அமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூரை அடுத்த சதுப்பேரி பஞ்சாயத்திற்குட்பட்ட பெரிய அகமேடு பகுதியில் அடிப்படை வசதிகளான சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் வசதி ஏற்படுத்தி தரக்கோரி பலமுறை மனு அளித்தும் ஊராட்சி மற்றும் வட்டார வளர்ச்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் சாலையில் குளம் போல் தேங்கும் கழிவுநீரால் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் உள்ள ஆழ்வார் திருநகரி ஆற்றுக்குள் உள்ள பழங்கால கல்மண்டபத்தை பராமரிக்க பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீவைகுண்டம் அருகே தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் உள்ள ஆழ்வார் திருநகரியில் நவதிருப்பதி ஸ்தலங்களில் 9வது ஸ்தலமான ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த ஆழ்வார் திருநகரி தெப்பக்குளத்திற்கு அருகே முள்புதர்களுக்கிடையில் மிகவும் பாழடைந்த நிலையில் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய பழமை வாய்ந்த கல்மண்டபம் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கல்மண்டபத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி திருவிழா நடைபெற்று வந்துள்ளது. காலப்போக்கில் போதிய பராமரிப்பு இல்லாமையாலும் மழைக்காலங்களில் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட பெருவெள்ளங்களாலும் இந்த மண்டபம் தற்போது சிதிலமடைந்த நிலையில் காட்சியளிக்கிறது. தற்போது இந்த மண்டபத்தை சுற்றிலும் வளர்ந்துள்ள அடர்ந்த முட்புதர்களுக்குள் மறைந்திருப்பதால் சமூக விரோதிகளின் மறைவிடமாக மாறிவிட்டது. இதனால் ஆண்டுதோறும் நடைபெற்று வந்த சித்ரா பௌர்ணமி திருவிழா நிரந்தரமாக நிறுத்தப்பட்டு வேறு இடத்தில் நடைபெற்று வருகிறது. எனவே சிதிலமடைந்து காணப்படும் இந்த கல்மண்டபத்தினை தமிழக அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் மீட்டு புதுப்பித்து சீரமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் பக்தர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட 2500 புதுச்சேரி மதுபாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக 2 பேரை கைது செய்துள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்தில் இருந்து மதுபாட்டில்கள் கடத்தி வரப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து சீர்காழி அருகே ஆலங்காடு கிராமத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த சொகுசு காரை மடக்கிய போது நிற்காமல் வேகமாக சென்றுள்ளது. இதனையடுத்து காரை விரட்டி பிடித்து சோதனை செய்த போலீசார் அதில் 2500 புதுச்சேரி மதுபாட்டில்கள் இருந்ததை கண்டுபிடித்தனர். மதுபாட்டில்களுடன் சொகுசு காரை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட காரைக்கால் வரிக்குடியைச் சேர்ந்த திலீப் குமார், ரமேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட கார் மற்றும் மதுபாட்டில்களின் மதிப்பு 6.5 லட்சம் ரூபாய் ஆகும். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வீட்டின் ஜன்னல் கதவை உடைத்து உள்ளே சென்ற அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் 10 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கோவில்பட்டி கிருஷ்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் ஆனந்தராஜ் நேற்றிரவு குடும்பத்துடன் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது ஜன்னல் கதவை உடைத்து வீட்டிற்குள் சென்ற அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 10 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இன்று காலை எழுந்து பார்த்த ஆனந்தராஜ் ஜன்னல் உடைக்கப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதேபோல் சென்னை புழல் அருகே தனியார் பள்ளி ஆசிரியையின் வீட்டின் பூட்டை உடைத்து திருமணத்திற்காக வைத்திருந்த 70 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்ற அயனாவரம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி சிவா என்கிற வாண்டு சிவா, எடப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தினேஷ், பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த சூர்யா ஆகிய 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்த 29 சவரன் நகைகளை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
வேலூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் 2600 லிட்டர் சாராய ஊழல்கள் மற்றும் கள்ளச்சாராயத்தை போலீசார் கைப்பற்றி அழித்தனர். வேலூர் மாவட்டம் சாக்கர மலைப்பகுதியில் சோதனை மேற்கொண்ட போலீசார் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1300 லிட்டர் சாராய ஊழல்கள் மற்றும் 90 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்து அழித்தனர். கள்ளச்சாராயம் காய்ச்சிய பேர்ணாம்பேட்டைச் சேர்ந்த மணிமாறன், வைத்தீஸ்வரன், ஜெகன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். எலந்தமரத்து ஏரி, மாமரத்து பள்ளம் ஆகிய பகுதிகளில் சோதனை மேற்கொண்ட போலீசார் 1100 லிட்டர் கள்ளச்சாராய ஊழல்கள் மற்றும் 50 லிட்டர் கள்ளச்சாராயத்தை கைப்பற்றி அழித்தனர். இது தொடர்பாக ஆஷா மற்றும் சிரஞ்சீவி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். தொடர்ந்து கனியம்பாடி பகுதியில் விற்பனைக்காக வைத்திருந்த 60 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்து அது தொடர்பாக கிருஷ்ணமூர்த்தி, கமலநாதன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. செய்திகளின் அனைத்து பரிமாணங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் வின் நியூஸ் தொலைக்காட்சியோடு. இது வின் நியூஸ், உங்களுக்காக உங்களுடன். வணக்கம்.